இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். செல்வமகள் திட்டம் உங்கள் மகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் செல்வமகள் திட்டம் பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் எதிர்கால திருமண செலவுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த நிதி பாதுகாப்பு திட்டம். இத்திட்டத்தில் தபால் நிலையங்கள் அல்லது வங்கிகள் மூலம் கணக்கை தொடங்கிய சிறிய தொகையை சேமிப்பதன் மூலம் நிச்சயிக்கப்பட்ட வருமானத்தையும் அரசு கூடுதலாக வழங்கும் சலுகைகளையும் பெற முடியும். நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் நிதி சுமையை குறைப்பதே இதன் முதன்மை நோக்கம். பெண் குழந்தைகளின் உயர்கல்வி தேவைகளுக்காக பணத்தை பகுதியாக எடுத்துக்கொள்ளும் வசதியும் முதிர்வு தொகையும் முழுமையாக பெறும் வாய்ப்பும் இதில் உள்ளன. பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் அடையாள சான்றிதழ்களை கொண்டு இந்த திட்டத்தில் இணைந்து உங்கள் மகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றிக்கொள்ள இந்த திட்டம் புதிய அறிவிப்புகள் மற்றும் நன்மைகளை விரைந்து கணக்கு தொடங்குமாறு இந்த வீடியோ மூலமாக நம்ம வலியுறுத்துகிறோம். செல்வமகள் திட்டத்துல இருக்கிற சிறப்பம்சங்கள். செல்வமகள் திட்டத்துல 1000 ரூபாய் முதலீடு செய்தால் 21 ஆண்டுகளில் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மாசம் முதலீடு செய்றீங்க அப்படின்னா 21 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த செல்வமகள் திட்டத்துடைய ஒரு முக்கியமான அம்சம். ஒவ்வொரு பெற்றோரின் கனவும் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க வேண்டும். கல்வி திருமணம் முக்கியமான விஷயங்களில் எந்த நிதி சிக்கலையும் சந்திக்க கூடாது என்பதுதான். குறிப்பாக நம் நாட்டில் பல பெற்றோர்கள் எப்பொழுதும் தங்கள் மகள்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு சிறந்த முடிவு எடுக்க வேண்டும். உங்கள் மகளின் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பாக மாற்ற அரசு வழங்கும் ஒரு அற்புதமான திட்டம் உள்ளது. அதுதான் சுகன்யா சம்ருதி யோஜனா ஆகும். செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்றது இந்திய அரசின் செல்வமகள் திட்டம். 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம். 18 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகள் அதுக்குள்ள இருந்த எந்த கண்காணியா இருந்தாலும் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. ஒவ்வொரு பெற்றோருடைய இது கனவு. ஓகேங்களா? பெண் குழந்தைகளுக்கு தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளில் ஈடுபட்டும் இந்த திட்டம் 2015 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒரு பெண் குழந்தை பிறந்து 10 வயதாகும் வரை எந்த நேரத்தில் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வமாக பாதுகாவலால் இந்த கணக்கை தொடங்கலாம். ஓகேங்களா? இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள்: அரசின் பாதுகாப்பு மற்றும் உறுதி. இந்த திட்டம் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுவதால் உங்கள் பணத்திற்கு முழு பாதுகாப்பு மற்றும் நிலையான வருமானம் உறுதி செய்யப்படும். கல்விக்கு முன்னுரிமை. மகளின் கல்வி செலவுகளை சமாளிக்க குறிப்பிட்ட கல்வி நிலையங்களின் போது பருதி பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி. குறைந்தபட்ச வைப்பு தொகை. நடுத்தர மக்களின் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பயன்பெறும் வகையில் மிக சிறந்த தொகையுடன் இந்த திட்டத்தை தொடங்கலாம். அதாவது வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே தொடங்க முடியும். திட்டத்தின் நன்மைகள்: நிதி விளக்கம். தொடர்ச்சியான பங்களிப்புடன் பெற்றோர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து எதிர்கால நிதி பாதுகாப்பை உருவாக்குகிறது. முதிர்வு கால பலன்கள். திட்டம் முதிர்வடையும் பொழுது கிடைக்கும் மொத்த தொகையை மகளின் உயர்கல்வி திருமண செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். சந்தை அபாயங்கள் இதில் கிடையாது. இது ஒருபோதும் அரசு திட்டம் என்பதால் பங்கு சந்தை மாற்றங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பாக்குறப்ப குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், பெற்றோர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பான் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் அவசியம். செல்வமகள் திட்டத்தை போன்றே ஆண் குழந்தைகளுக்கான செல்வமகன் திட்டங்களும் உள்ளது. தபால் நிலையங்கள்ல இது கிடைக்குது. எங்க விண்ணப்பிக்கிறது? அருகில் உள்ள தபால் நிலையம், போஸ்ட் ஆபீஸ் அல்லது வங்கிகளுக்கு சென்று இந்த திட்டத்தின் கணக்கை நீங்கள் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இதை இப்படிதான் இதை தொடங்க முடியும். ஒரு 1000 வட்டி விகிதம் என்பது பாத்தீங்கன்னா தற்போது செல்வமகள் திட்டத்தில் ஆண்டுக்கு 8.2 வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது மிக உயர்ந்த வட்டி விகிதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சிறு சேமிப்புகளுக்கு ஒரு சிறந்த திட்டமாக கருதப்படும். இந்த வட்டி விகிதம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்படும். ஆனால் தற்போது வரை இந்த திட்டம் மிகவும் நிலையானதாகவே இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. உடனடியாக உங்க பெண் குழந்தைகளை இந்த செல்வமகள் திட்டத்திற்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. உதாரணமா நீங்க 1000 மாதத்திற்கு 1000 டெபாசிட் செய்தா ஆண்டுக்கு 12,000, 15 ஆண்டுகள்ல 1,80,000 வட்டியாக பெறப்பட்ட தொகை 3,74,000 ரூபாய். மொத்தம் 21 வயதுல அந்த தொகை பாத்தீங்க அப்படின்னா 5,54,206 இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த கணக்கை திறக்க 250 மட்டுமே போதும். உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியிலேயோ இந்த கணக்கை திறக்கலாம். மக்களின் பிறப்பு சான்றிதழ், பெற்றோரின் அடையாள சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அட்டையோட குடும்பத்திற்கு அதிகபட்சம் 2 மகள்களின் தரவுகளை கணக்கை திறக்கலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.